அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மரியம் சேனல். இந்த வாரம் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் இருந்தால் சொல்லுங்கள். இன்வெஸ்டிகேஷன் சேனலில் எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படம் தான் சொல்லுங்கன்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ வந்து மலையாளத்துலேயும் கன்னடா லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ் அப்டேட்லோட அவைலபிளாக இருக்க படம் தான் கேஸ் ஆஃப் கொண்டானா. இந்த படம் இப்போ நல்ல ஒரு ரிவ்யூஸ்லாம் போய்ட்டு வந்து தேட்டரில் வரும்போது இந்த படம் இப்போது ஓடிடியில் அமேசான் ப்ரைம் ஓடிடியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் ஒரு சிறப்பான தரமான படம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம். குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படம். அப்படியான தரமான படம். ஸோ அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம தளத்தில் வந்து புது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போது தேட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து விஜய் ராகவேந்திரா, பாவனா மேனன், குஷி ரவி, ரங்கையா ரகு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே டைட்டிலே சொன்ன மாதிரி கேஸ் ஆஃப் கொண்டானா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லலாம். அப்படி பல ஜானர்கள் கலந்து ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டி. இவர் ஏற்கனவே பினாய் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் போன வருஷம் 2023 வந்து அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று எல்லா லாங்குவேஜிலும் டப்பிங் செய்யப்பட்டு வரவேற்பு பெற்றுச்சு. அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ இந்த படம் இந்த ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். வீக்கெண்டில் இல்லை எப்போ டைம் இருந்தாலும் போர் அடிக்கும் போதும் பார்க்கக்கூடிய ஒரு என்கேஜிங்கான படம். ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் என்கேஜிங்காக இருக்கும் அந்த படத்தோட மேக்கிங்க. டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒன்லைன் என்னென்னா, பெங்களூரில் வந்து அடுக்கடுக்காக ஒரு கொலை நடந்துக்கிட்டு வருது. ஸோ அதனால் அங்கே ஏசிபியாக இருக்க பாவனாக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக மேலதிகாரிட்டு வந்து அவங்க தான் வந்து கமிஷனர் ஆகாங்க அந்த ஏரியாவுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க போது எதிர்பாராத இன்னொரு சிக்கலும் வருது. அது என்னன்றது தான் பேலன்ஸான மிச்ச கதை. படத்தோட டீட்டெயில் கதை பார்க்கலாம். படத்தோட டீட்டெயில் கதை என்னென்னா, பெங்களூரில் அடுக்கடிக்கான ஒரு கொலை நடந்துக்கிட்டு வருது. அந்த நேரத்தில் வந்து இன்னொரு கேஸும் வருது அந்த ஏரியாவில். என்னென்னா, ஒரு பானிபூரி விற்கிறவர் காணாமல் போயிடுறாரு. அதே நேரத்தில் அந்த ஸ்டேஷனில் பாவனா இருக்க அந்த ஸ்டேஷனில் வந்து புதுசாக ஒரு ஏஎஸ்ஐ அசிஸ்டண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. அவர் தான் வந்து ஹீரோ விஜய் ராகவேந்திரா. இந்த 3 பேரும் ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. ஒரு நைட்டில் வந்து ஒரு கேஸில் வந்து பிரச்சனை. இந்த 3 பேரும் ஒரு புள்ளியில் இணையப்படுறாங்க. அந்த கேஸோட முடிச்சுகள்லாம் வந்து எப்படி அவிழுது, இந்த கேஸில் யார் வந்து குற்றவாளி, அந்த குற்றவாளியான மோட்டிவ் என்ன, இந்த குற்றவாளி மாட்டினாரா இல்லையா, இல்லைன்னா இந்த கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பரபரப்பான விறுவிறுப்பான ட்விஸ்டோட முடிகிற கேஸ் ஆஃப் கொண்டானா. இந்த படத்தோட பேலன்ஸான மிச்ச கதை. படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட மேக்கிங் வந்து நல்ல என்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து படத்தை வந்து பார்வையாளர்களுக்கு கடத்திடுறாங்க. அந்த ஒரு பரபரப்பு, அந்த மிஸ்ட்ரியை வந்து எப்படி போகும், குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, குற்றவாளி யார், குற்றவாளியோட மோட்டிவ் என்ன, குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவாரா தப்பிச்சுடுவாரா அப்படிங்கிறத பரபரப்பாகவே சொல்லி கதைக்குள்ளே கொண்டு போயிடுறார் இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டி. ஒரு நல்ல மேக்கிங்காக இந்த படம் நல்ல ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸாக நம்மளை சிந்திக்க தோன்ற அளவுக்கு இருக்குது. அதனால படத்தோட இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம். தேவி பிரசாத் ஷெட்டி தான் இயக்கியிருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பார்த்தா படத்தோட கேஸ்ட்லாம் நல்லாவே செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமைஸ்டு கேரக்டர்ஸ் தான் மெயினாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாவனா, அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறப்பான கேரக்டரில் இந்த படத்தில் வந்திருக்காங்க. சித்திரம் பேசுதடி படத்தில் ரொம்ப கவனம் எடுத்தவங்க தமிழில். இப்போ மலையாளத்துலேயும் பல படங்கள் பண்ணிட்டு வராங்க. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏசிபியாக பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக பண்ணியிருக்காங்க. சிறப்பான நடிப்பு, அதிகாரத்தையும் அனுதாபத்தையும் வச்சுக்கிட்டு முகபாவனையிலே ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க வர கேரக்டர்லாம் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீன்ஸு, அப்புறம் அந்த மிடுக்கான ஒரு போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி எப்படி இருப்பாங்கன்றது அந்த காட்சியமைப்பில் கொண்டு வராங்க. நம்பகத்தன்மையெல்லாம் நல்லாவே இருக்குது. ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாவனா. அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அதெல்லாம் படத்தோட ஹீரோ வந்து விஜய் ராகவேந்திரா. அவர் நேர்மையான போலீஸாக வராரு. ஒரு காதலன், குற்ற உணர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கிறார் அவரோட முகபாவனைகளில். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கலாம். அந்தளவு சிறப்பான நடிப்பு. அது இல்லாமல் ஒரு அந்த டென்ஷனை நமக்குள்ளேயும் கடத்துறாரு. அந்த அளவு சிறப்பான ஆக்டிங். நமக்குள்ளே அந்த படபடப்பு வந்துடுது அவர் நடிப்பெல்லாம் பார்க்கும்போது. அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் பாவனோட அப்பா வர அந்த ரங்கண்ணா ரகு, அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்தில் வந்து போலீஸ் கேரக்டரில் வரவங்க மற்றும் சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்க கவனம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் வந்து கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி குஷி ரவி வராங்க. அவங்க கேரக்டரும் நல்லா இருக்குது. இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அவங்க டாக்டர் கேரக்டரில் வராங்க. அதனால படத்தில் வந்து எல்லாருமே அவங்க கேரக்டராகவே சிறப்பாகவே உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து விஸ்வஜித் ராவ் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சுகன் வந்து மியூசிக் வந்து படத்தில் அந்த டெம்போ வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு வைப்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லாயிருக்கு. படம் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ஃபுல்லாக நைட்டு
இதுதான் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், நைட் ஷாட்ஸ் தான் எல்லாமே நல்ல லைட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணி படத்தை ஒரு வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் விஜய் ராவ். ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படம் வந்து ஆக மைனஸே இல்லை, ஏன்னா ஒரு சில காட்சிகள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் போயிருக்கும். அது என்னென்னா செகண்ட் ஹாஃபில் சில காட்சிகள்லாம் நெருடலை இருக்குது. அது இல்லாமல் இந்த ப்ரூஃபு, அந்த கொலைக்கான அந்த தடயங்கள் கலெக்ட் பண்ணுறது, அதை வந்து அழிக்கிற சீன்லாம் நம்புற மாதிரி இல்லை, சினிமாட்டிக்கில் போய்ட்டு எடுத்து பண்ண மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் சில காட்சிகளில் வந்து ப்ரொடக்ஷன் வேலை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து நம்புற மாதிரி இல்லை, அது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தது, செயற்கையாக இருந்தது, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து ஒரே லேயரில் வந்து நேர்கோட்டில் கொண்டு போயிருக்கலாம். அது என்னென்னா சிட்டியில் வந்து பல கொலைகள் நடக்குது, அதில் எப்படி ஒரு ஒரு இன்னொரு போலீஸ் இன்வால்வ் ஆகிறாரு, அந்த கேஸில் அந்த ஒரு காணாமல் போனவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத ஒரே நேர்கோட்டில் கொண்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கிளை கதையாக வந்து ஒரு ரவுடி கும்பல், அவங்களுக்கான கதை, அது இல்லாமல் இன்னும் 2-3 கிளை கதைகள்லாம் வந்து வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மல்டிபிள் லேயர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு போயிருந்தால் படம் இன்னும் வேறு லெவலுக்கு வந்திருக்கும். இப்போயும் வந்து மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிருந்தால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட லெவலுக்கு சிறந்த படங்கள், ரொம்ப சிறப்பான படங்கள் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கும். இப்போதைக்கு அது டீசெண்ட் வாட்ச் தான். இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்னு சொல்லி எதுவுமே இல்லை, வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தரமான படம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், கிறிஸ்பாக குயிக் வாட்சாக பார்த்துடலாம். அது இல்லாமல் படத்தில் வர அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த மிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து முடிச்சு அவ்வழும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த படத்தில் வந்து மற்ற படத்துலேருந்து அதுதான் வந்து நம்மளை வித்தியாசமாக கொண்டு போயிட்டு கவனிக்க வைக்கிறாங்க. சாதாரண ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இல்லாமல் இந்த படத்தோட மேக்கிங்கு, அந்த ஒரு ஸ்டோரி நரேஷன்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் மொத்தத்தில் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு, வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரி த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ படம் பார்த்திங்கன்னா வந்து 2 மணி நேரம் நல்லா என்கேஜிங்காக வச்சுருக்கோம். அது இல்லாமல் பல இடங்களில் வந்து நம்மளே வந்து அந்த இந்த கிரைமுக்கான அந்த விஷயங்கள் ரொம்ப வந்து மூளைக்கு வேலை கொடுத்து இதை எப்படி இவங்க கொண்டு போவாங்கன்னு சிந்திக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு இயக்குனர் தேவ் சிட்டி. அதில் ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த படம் பிரைம் ஓடிடி அவைலபிளாக இருக்குது. கன்னடா அப்புறம் மலையாளம் லாங்குவேஜஸில் இருக்குது. சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ படம் பார்க்கும்போது சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அந்தளவுக்கான ஒரு படம் தான் இது. ரொம்பவும் நல்ல ஒரு மேக்கிங், நல்ல ஒரு ஸ்டோரி நரேஷன் எல்லாமே இருந்தும் அந்த மல்டி லேயர் மட்டும் கம்மி பண்ணி தான் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கோம். இப்போதைக்கு டீசெண்ட் வாட்ச் தான், கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் தான், போர் அடிக்காமல் போகும். படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னடைங்களை தெரியப்படுத்துங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம். எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் ரொம்ப ரத்தம் தெரிகிற சீன்ஸும் இல்லை. ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்காத படம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட தெரியப்படுத்துங்க. வேறு திரைவிமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.